2025ல் MT-03 இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாமா வேணாவா, அதோடைய ப்ளஸ் அண்ட் கான்ஸ் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த MT-03 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 321 cc, உங்களுக்கு 167 kg வந்து வருது. இந்த வண்டி 780 mm வந்து சீட் ஹைட் உங்களுக்கு இருக்கும். இந்த வண்டியில் லுக்கு ஆல்ரெடி MT-15 பிடிச்ச எல்லாருக்குமே இந்த லுக் வந்து கன்ஃபார்மாக பிடிக்கும். இது அடுத்த அப்கிரேடுன்னு சொல்லலாம் தாராளமாக. லுக் வைஸ் எல்லாருக்குமே வந்து சப்ஜெக்டிவ். இந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மெயினாக இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இதில் உங்களுக்கு 41.4 bhp 10,750 rpmலையும் மேக்ஸிமம் அந்த டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29.5 Nm 9,000 rpmலையும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். பர்ஃபார்மன்ஸு இதுவும் இந்த சிசியில் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் வந்து 180 190 கிட்ட வந்து நீங்கள் அதுக்கு மேலேயும் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க போகும்னு. நல்லாவே போகுது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் அது ஸ்பீட்லாம். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஜாப்பனீஸ் இன்ஜின் தான். ஸோ ஸ்மூத்துக்கும் குறை இல்லை, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கும் குறை இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. அடுத்த வந்து பெரிய ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட ப்ரைஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க. வாங்காதவங்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்கலாமா அந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னா வாங்க. நம்ம லாஸ்ட்டு எல்லா வீடியோ மாதிரி நெகட்டிவை பற்றி பேசுவோம். இதில் எனக்கு நெகட்டிவாக பட்டது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இதை நான் ஓட்டுறப்போ எனக்கு அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஓடின வண்டியிலான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் 6 feet மேலே இருக்கிறனால நான் உட்காரப்போ அந்த சீட்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா குஷனிங்குமே கொஞ்சம் ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த சைட்லையும் மூவ் பண்ண முடியல. மற்ற வண்டியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம், இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அது ஒரு சின்ன மைனஸாக எனக்கு தெரியுது. அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே எல்லா கனெக்டிவிட்டிலேருந்து எல்லா சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணீங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். இதோடைய மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஓட்ட மாட்டா ரஷ்லாம் ஓட்ட மாட்டீங்கன்னா ஒரு 22 to 24.5 வந்து அப்படியே ட்ரை பண்ணால் அந்த ஓரளவுக்கு கிடைக்கும். கஷ்டம். கொஞ்சம் ஹைட்டாக 6 feet மேலே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக செக் பண்ணிட்டு வாங்குங்க. அடுத்த மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அந்த சர்வீஸோட அந்த மெயின்டைன் தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த காசுமே கம்மி கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 430 440 கிட்ட வந்து உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கியுமே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் மற்ற பைக்கை காட்டிலும். ஏன்னா நீங்கள் MT-15 யூஸ் பண்ணிட்டு இதை கம்பேர் பண்ணிங்க. ஏன்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். ஸோ மைலேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுத்து இருந்தாலும். இதோடைய மெயின்டெனன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய சஸ்பென்ஷன் தான். ஆமாம், ஏன்னா நம்ம சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ சிட்டியில் தான் பார்க்குறப்போ சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறங்கினாலே அதோடைய எஃபெக்ட் வந்து உடம்புல அப்படியே வருது. அதுதான் பெரிய எனக்கு மைனஸாக வந்து ஏற்பட்டுச்சு. நீங்கள் வந்து ஹைவேல போகிறீங்க, நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், ஹைவேல தான் இருக்க போகிறேன், ட்ராக்லேயே தான் போக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் நம்ம வந்து எப்பவுமே அதிலே இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக சிட்டி டிரைவுக்கும் நம்ம நார்மல் யூசேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அதோடைய சஸ்பென்ஷனு. ஓவராலாக என்கிட்ட மணி எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. நான் வந்து 300 cc பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஸ்மூத்தாகவும் வேணும்னா கண்டிப்பாக இந்த வண்டியை சஜஷன் பண்ணுறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் உட்கார வச்சு எப்படி இருக்குதுன்னா பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்கள் வந்து எடுங்க. ஏன்னா அதோடைய லுக்குமே நல்லா தான் இருக்குது. MT-15ல் வந்து சீட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஸ்பிளிட் சீட்டாஸ் கொடுக்குறதுனால அட்லீஸ்ட் பின்னாடி ஒருத்தர் உட்கார முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாச்சும் வண்டியில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.